House Spirituality Center. நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்கான 40வது நாள் ஜெப ஆராதனையிலே 11வது நாளிலே நாம் இருக்கிறோம். இன்று சிறப்பாக நம்மிடம் உள்ள எல்லா நோய்களையும் தேவன் குணப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க இருக்கிறோம். யாக்கோப்பு எழுதிய திருமுகத்திலே 5:14 நாம் இப்படியாக வாசிக்கிறோம். உங்களில் யாரேனும் ஒருவர் நோயிற்றிருந்தால் அவன் திருச்சபையின் மூப்பர்களை அழைக்கட்டும். அவர்கள் ஆண்டவர் பெயரால் எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபிப்பர். நம்பிக்கை உள்ள ஜெபம் நோயாளியை குணமாக்கும். ஆண்டவர் அவனை எழுப்பி விடுவார். அவன் பாவம் செய்தவனாய் இருந்தாலும் மன்னிப்பும் பெறுவான் என்று சொல்லப்பட்டுள்ளது. ஆக இந்த நாளிலே கூட தேவன் நம்முடைய நோய்களை தொட்டு குணமாக்க காத்திருக்கிறார். இஸ்ராயல் மக்களை ஆசீர்வதிப்பது அவருக்கு விருப்பமான காரியம். ஆகவே இந்த நேரத்திலே இஸ்ராயலினுடைய தேவனுடைய பிரசன்னத்தால் நாம் நிரப்பப்படுவோம். நான் சொல்ல சொல்ல நீங்களும் சொல்லி ஜெபிக்கிறீர்களா? பிதாவே உம்மை ஆராதிக்கிறோம், இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம், ஆவியான தெய்வமே உம்மை ஆராதிக்கிறோம், மூவரு தெய்வமே உம்மை ஆராதிக்கிறோம். நாமே உம்மை குணமாக்கும் ஆண்டவர் என்று சொன்ன தெய்வமே உம்மை ஆராதிக்கிறோம். குருடர்களுக்கு பார்வை கொடுத்தவரே உம்மை ஆராதிக்கிறோம். பேதுருவினுடைய மாமியாருடைய காய்ச்சலை தொட்டு குணமாக்கினவரே உம்மை ஆராதிக்கிறோம். இயேசுவே நீர் விரும்பினால் என்னை குணமாக்க உம்மால் கூடும் என்று சொன்ன தொழு நோயாளியே விரும்புகிறேன் குணமாக என்று சொல்லி குணமாக்கியவரே உம்மை ஆராதிக்கிறோம். 12 ஆண்டுகளாக இரத்த போக்கினாலே துன்பப்பட்ட பெண்ணை உம்முடைய ஆடையை தொட்ட பொழுது குணமாக்கினவரே உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே நீரின் இல்லத்தில் வர நான் தகுதியற்றவன். நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என் ஊழியன் குணமாவான் என்று சொன்ன 101 தலைவனுடைய ஜெபத்தை கேட்டு குணமாக்கியவரே உம்மை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா, praise the Lord, praise the Lord, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே தாவீதின் மகனே பாவி என் மீது இரக்கமாயிரு என்று சொன்ன பர்த்திமேயு குருடனுக்கு
பார்வை கொடுத்தவரே உம்மை ஆராதிக்கிறோம். குறையினத்து பெண்ணான கனனேய பெண்ணுடைய மகளே குணமாக்கினவரே உம்மை ஆராதிக்கிறோம். எங்களுடைய நோய்களே இந்த நேரத்திலே தொட்டு குணமாக்குகிறவரே உம்மை ஆராதிக்கிறோம். நாம் அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போம். அல்லேலூயா 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 ஷாலரபா ரபா 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 ரபிகரா. அல்லேலூயா. வல்லவரே நன்றி அப்பா. இந்த நேரத்தில் பிள்ளைகளுடைய நோய்களை நீர் தொட்டு குணப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறார்களோ உமது வல்லமை கடந்து செல்லும்படியாய் ஜெபிக்கிறோம். நோய்கள் காணாமல் போகட்டும், வியாதிகள் இல்லாமற் போகட்டும், நரம்பு வலிகள் இல்லாமற் போகட்டும், கழுத்து வலிகள் இல்லாமற் போகட்டும் ஆண்டவரே. காயங்கள் மாறி போகட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாமே குணமாக்கும் ஆண்டவர் என்று சொன்னவரே நீரே தொட்டு குணமாக்கும். அல்லேலூயா அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. அன்பானவர்களே, இந்த நாளிலே கூட நம்முடைய நோய்களை எல்லாம் இயேசு தொட்டு குணப்படுத்த காத்து கொண்டிருக்கிறார். நாம் வேதாகமத்திலே அவரிடம் வந்த எல்லா நோயாளிகளையும் இயேசு தொட்டு குணமாக்கின நிகழ்ச்சியை நாம் வாசிக்கின்றோம். மார்க்கு நற்செய்தி 16வது அதிகாரம் நாம் 19 கூட நாம் வாசிக்க முடியும். 17, 18 நாம் வாசிக்க முடியும். நம்பிக்கைக்குரியவர்களிடம் நம்பிக்கை கொண்டோர் இவ் அருங்குறிகளை செய்வர். அவர்கள் என் பெயரால் பேய்களை ஓட்டுவர், புதிய மொழிகளை பேசுவர், பாம்புகளை கையால் பிடிப்பர், கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கிழைக்காது. அவர்கள் உடல் நலம் மற்றவர்கள் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாளிலும் கூட அதே வல்லமையான தேவன் நம்மை குணமாக்க நம்மிடம் இருக்கிறார். நம்முடைய நோய்களுக்காக இந்த நாளிலே சிறப்பாக ஜெபிக்கப் போகிறோம். தேவன் தம்முடைய ஆணி பாய்ந்த கரங்களை வைத்து நம்மை குணமாக்கப் போகிறார். கடந்த ஆண்டு என்று நான் நினைக்கிறேன், மதியம் ஒரு 3:30 மணி இருக்கும். அப்பொழுது எங்களுடைய எம்மாவுஸ் ஆன்மீக மையத்திற்குள்ளாக ஒரு ஆட்டோவிலே ஒரு தாய் ஒரு மகளும் வந்தார்கள். நான் அப்பொழுது அங்கே இருந்த திவ்ய நற்கருணை ஆலயத்திலே ஜெபித்து கொண்டிருந்தேன். அந்த மகள் வேகமாக என்னிடம் வந்து, என்னுடைய தாய்க்கு உடல்நிலை சரியில்லை, மருத்துவமனையிலிருந்து வந்து கொண்டிருக்கிறோம், மருத்துவர்கள் எங்களுடைய தாயை அழைத்து கொண்டு வீட்டிற்கு செல்லும்படியாக சொல்லிவிட்டார்கள், எங்களுடைய தாய் பிழைப்பது கடினம் என்று சொல்லிவிட்டார்கள். வீட்டிற்கு செல்வதற்கு முன்பாக இந்த எம்மாவுசிலே இருக்கின்ற ஆண்டவரை பார்த்து ஜெபித்து விட்டு செல்லலாம் என்று வந்திருக்கிறோம். தயவு செய்து எங்களுடைய தாய்க்காக வந்து ஜெபியுங்கள் என்று சொல்லி அந்த மகள் என்னிடம் கேட்டாள். அவளோ புறவினத்து மகள். நான் அங்கே இருந்த எண்ணெய் எடுத்துக்கொண்டு அந்த ஆட்டோவுக்கு சென்றேன். ஆட்டோவிலே அந்த தாயை பார்த்தவுடனே எனக்கு ஒரே அதிர்ச்சியாக இருந்தது. காரணம், அவர்கள் இறந்த பிணம் போல அங்கே இருந்தார்கள். அழைத்து கொண்டு வந்த மகளை பார்த்து கேட்டேன், உண்மையிலே உம்முடைய தாய் உயிரோடு இருக்கிறார்களா என்று. அவள் சொன்னாள், ஆமாம் ஃபாதர், உயிரோடத்தான் இருக்கிறார்கள் என்று சொன்னாள். பிறகு அவர்களை தட்டிய போது மெதுவாக கண்களையும் திறந்தார்கள். நான் அவர்களை பார்த்து, இதோ நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் என்று சொல்லி அந்த எண்ணெயை பூசி அவர்களுக்காக சில நிமிடங்கள் ஜெபித்தேன். பிறகு அவர்கள் அழைத்து கொண்டு சென்று விட்டார்கள். ஒரு 10 நாட்கள் கழிந்திருக்கும். மீண்டும் ஒரு நாள் நான் எதிர்பாராமல் அந்த தாயும் மகளும் என்னை வந்து சந்தித்தார்கள். அப்பொழுது அந்த மகள் கோரினாள், ஃபாதர், 10 நாட்களுக்கு முன்பாக இங்கே வந்து என்னுடைய தாய்க்காக இங்கே ஜெபித்து விட்டு சென்றோம். இப்பொழுது என்னுடைய தாய் நன்றாக குணமடைந்திருக்கிறார். இந்த எம்மாவுஸ் ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி செலுத்தி விட்டு செல்வதற்காக வந்தோம் என்று மிகுந்த மகிழ்ச்சியோடு கோரினார்கள். எனக்கும் அதிர்ச்சியாக இருந்தது. அன்று இறந்த செத்த பிணம் போல கிடந்தவர்கள் இன்று இப்படியாக நடந்து நன்றாக பேசுகிறார்களே என்று சொல்லி ஆச்சரியமடைந்தேன். இயேசு ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். அதே இயேசு ஆண்டவர் இப்போது நம்முடைய நோய்களையும் குணமாக்க காத்திருக்கிறார். அவருடைய வல்லமையான கரம் நம்மீது வைக்கப்பட இருக்கிறது. அதற்கு முன்பாக ஒரு சிறிய ஜெபத்தை நான் சொல்ல நீங்களும் சொல்லுவீர்களா? பர்த்தமீயு குருடன் சொன்ன அதே ஜெபத்தை நாமும் சொல்ல போகிறோம். மார்க்கு நற்செய்தி 10வது அதிகாரம் 47வது இறைவார்த்தை. இயேசுவே, தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும். இயேசுவே, தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும். இயேசுவே,
தாவீதின் மகனே எனக்கு இரங்கும். நீங்கள் தூங்கினாலும் சரி, விழித்திருந்தாலும் சரி, சாப்பிட்டாலும் சரி, நடந்தாலும் சரி, அமர்ந்திருந்தாலும் சரி, இந்த இறைவார்த்தை உங்களுடைய நாவிலிருந்து எப்போதும் வந்து கொண்டே இருக்கட்டும். இயேசுவே தாவீதின் மகனே எனக்கு இரங்கும். மார்க் நற்செய்தி 10வது அதிகாரம் 47வது இறைவார்த்தை. மறந்து விடாதீர்கள், சொல்லிக்கொண்டே இருங்கள். தேவனுடைய அற்புதம் உங்களுடைய வாழ்க்கையிலே நடக்கும். நம்முடைய நோய்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். உங்களுடைய 2 கரங்களையும் உங்களுடைய நெஞ்சினிலே வைத்துக் கொள்ளுங்கள். 2 கரங்களையும் வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது நாம் கல்வாரி மலையிலே சிலுவையின் அடியிலே நிற்கிறோம். ஆண்டவர் சிலுவையிலே தொங்குகின்றார். அங்கே அன்னை மரியாள் நிற்கிறார்கள், திருத்தூதர் யோவான் நிற்கிறார், மரிய மதலேனாள் நிற்கிறாள், இன்னும் அநேகம் பேர் நிற்கிறார்கள். அந்த கூட்டத்திலே நீங்களும் நானும் நிற்கிறோம். இயேசுவினுடைய வல்லமையான பரிசுத்த இரத்தம் அந்த சிலுவையிலிருந்து, அவருடைய உடலிலிருந்து, அவருடைய காயங்களிலிருந்து நம் ஒவ்வொருவரின் மீது ஊற்றப்பட்டு கொண்டு இருக்கிறது. அவருடைய காயங்களினால் நாம் குணமானோம் என்று வேதம் சொல்லுகிறதே, அப்படியாய் அந்த பரிசுத்த இரத்தம் உங்கள் மீதும் என் மீதும் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. நம்முடைய நோய்கள் எல்லாம் காணாமல் போய் கொண்டிருக்கிறது. காரணம், அவர் நம் பிணிகளை ஏற்றுக்கொண்டார், நம் நோய்களை சுமந்து கொண்டார். அவருடைய காயத்தினால் நாம் குணமானோம். அன்பானவர்களே, அவருடைய ஆணி பாய்ந்த கரங்கள் இப்பொழுது நம்மீது வைக்கப்படுகிறது. உச்சன் தலையிலிருந்து உள்ளங்கால் முடிய நம்முடைய நோய்கள் எல்லாம் காணாமல் போய்க் கொண்டிருக்கிறது. இதோ குருடனுக்கு பார்வை கொடுத்தவர் நம்முடைய கண்களில் இருக்கின்ற நோய்களையும் தொட்டு குணப்படுத்துகிறார். ஊமையனும் செவிடனுமான மனிதனை பேச வைத்தவர் இதோ நம்முடைய நாவை தொட்டு, நம்முடைய காதுகளை தொட்டு குணப்படுத்திக் கொண்டிருக்கின்றார். இதோ நம்முடைய கழுத்து வலியை தொட்டு குணமாக்குகிறார். அவருடைய கரம் நம்முடைய இதயத்திலே இப்பொழுது நம்முடைய கரங்களோடு சேர்த்து வைக்கப்படுகிறது. இதயத்தில் இருக்கின்ற எல்லா வியாதிகளும், இதய அடைப்புகளும் காணாமல் போய் கொண்டிருக்கிறது. நம்முடைய வயிற்றிலே இருக்கின்ற நோய்கள், அல்சர் வியாதிகள், ஆஸ்மா வியாதிகள், நுரையீரலிலே உள்ள மூச்சு திணறல் வியாதிகள் எல்லாவற்றையும் தேவன் இந்த நேரத்திலே தொட்டு குணமாக்குகிறார். அவர் தம் வார்த்தை அனுப்பி அவர்களை குணப்படுத்தினார், அழிவிலிருந்து விடுவித்தார் என்று 107வது திருப்பாடல் 20வது வசனத்திலே சொல்லப்பட்டபடி நம்மை குணமாக்கி கொண்டிருக்கிறார். அவர் நம் குற்றங்களை மன்னிக்கிறார், நம் நோய்களை சுகமாக்குகிறார். அது மட்டுமல்ல, அவர் சாலமோனின் ஞானம் 16:12 சொல்லப்பட்டபடி அவர் பச்சிலையோ களிம்போ நம்மை குணமாக்கவில்லை. அவருடைய வார்த்தை இப்பொழுது நம்மை குணமாக்குகிறது. அவருடைய இரத்தம் இப்பொழுது நம்மை குணமாக்குகிறது. இதோ இந்த நேரத்திலே நாம் அவருடைய காயங்களினால் நாம் குணமடைகிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, நாளை இதே நேரத்தில் ஜெபிக்கின்ற பொழுது மீண்டுமாக நம்முடைய நோய்களுக்காக, கேன்சர் வியாதி, கிட்னி வியாதி, மற்ற எல்லா வியாதிகளுக்காக, நரம்பு மண்டலத்தில் உள்ள வியாதிகளுக்காக ஜெபிக்க போகிறோம். அப்பொழுது தேங்காய் எண்ணெயையும் நீங்கள் கொண்டு வாருங்கள். உங்களுக்காக அந்த எண்ணெயை ஜெபிக்க இருக்கிறோம். இப்பொழுது நாம் இயேசுவினுடைய ஆசீரை பெற்றுக்கொள்வோமா? மன்றாடுவோமாக.
இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகள் இனவே எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திருரத்தம் பற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.